குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 8/9/2020 இவருடைய பணப்பை தவறவிடப்பட்டுள்ளது. குவைத் சிவில் ஐடி, குவைத் லைசன்ஸ் மற்றும் ஏடிஎம் கார்டு, இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் இந்தியன் ஏடிஎம் கார்டு என்பன தொலைந்துவிட்டது யஹாரா ஹாஸ்பிட்டல் பகுதியில் வைத்து. ஆகவே உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை தெரியப்படுத்துங்கள். கிடைக்கப்பெறும் பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5576 6417. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6760 3609. ஒரு உதவி பகிர்வு செய்யுங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 805 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 2 நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 90,387 நபர்கள் ஆகும். அவசர சிகிச்சை பிரிவில் 90 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக குவைத்துக்கு கோல்டன் குளோவர் விருது. கோல்டன் குளோவர் விருது பொதுவாக குடியிருப்பாளர்களையும் குறிப்பாக அவர்களின் குடிமக்களையும் சந்தோஷமாக வைத்திருக்கும் நாடுகளின் முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுவதாக அறிவித்தல் கிடைத்திருக்கின்றது. குவைத்திற்கு இந்த விருதை வழங்குவதற்கான முடிவின் காரணங்கள் பின்னணியில் லீக் பல கருத்துக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அவற்றில் குவைத் இலவச சுகாதார பராமரிப்பு மற்றும் சிறந்த கல்வி மற்றும் பிற பொதுச் சேவைகளுக்காக வழங்கப்பட்டது. பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதிலும் பாராளுமன்ற மற்றும் நகராட்சி தேர்தலில் போட்டியிடுவதிலும் போன்ற காரணங்களை குறிப்பிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விருதை குவைத்தின் யுனெஸ்கோ தூதுவர் அதன் அல்-முல்லா அவர்கள் செப்டம்பர் 21 பிரெஞ்சு நகரான பாரிஸில் அமைந்துள்ள அமைப்பின் தலைமையகத்தில் வைத்து வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த முடிவுகளுக்கு குவைத் மகிழ்ச்சிக்கான உரிமைக்கு அதன் சொந்த வரிகரியை கொண்டுள்ளது. இது 2 முக்கிய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. முதலாவது பாலினம், இரண்டாவது இனம், மூன்றாவது சிறப்பு தேவைகள் மற்றும் சமூக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சமத்துவம் என்ற கருத்து. இரண்டாவது அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் உட்கட்டமைப்பு வசதிகள் உறுதி செய்வது ஆகும். அனைத்து ஊழியர்களுக்கும் வேலைக்கு திரும்ப 5ஆம் கட்டத்தில் அனுமதி. குவைத்தில் இயல்புநிலைக்கு திரும்பும் திட்டத்தின் 5வது கட்டத்தில் நிறுவனங்களில் அனைத்து தொழிலாளர்களையும் அனுமதிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் இயல்புநிலைக்கு திட்டத்துக்கு திரும்புவதற்கான முந்தைய கட்டங்களில் பணியில் இருந்து விலக்கு வழங்கப்பட்ட அனைத்து ஊழியர்களும் 5வது கட்டத்தில் தங்கள் வேலைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று சிவில் சர்வீஸ் பணியகம் அறிவித்துள்ளது. 5வது கட்டத்தில் அனைத்து ஊழியர்களின் வருகையும் கட்டாயமாக இருக்கும் என்றும் சிலர் சொல்வது போல் இந்த விஷயங்களை ஊழியர்களின்படி தீர்மானிக்க விடப்படாது என்று கூறப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் கவுன்சிலின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிரலில் மிக முக்கியமான கோப்புகளில் ஒன்று 5வது கட்டத்துக்கு மாறுவதற்கான ஒப்புதல் ஆகும். இது சுகாதார குறிகாட்டிகளின்படி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான திட்டத்தின் 4வது கட்டத்தின் மதிப்பீட்டை பொறுத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. பல அரபு மற்றும் மேற்கத்திய நாடுகள் வைரஸ் தொற்று நோயின் 2வது அலைக்கான அறிகுறிகளை காட்டுகின்றன. இதன் விளைவாக சில நாடுகளின் அதிகரிப்புகள் தடுப்பு நடவடிக்கைகளை மீண்டும் திணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சுகாதார ஆதாரங்களை மேற்கோள் காட்டி சுகாதார நிலைமைகள் நாடு அல்லது மற்றும் உறுதியளிக்கின்றது. தொற்று விகிதங்கள் எதிர்பார்த்த எண்ணிக்கையில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வைரஸ் சான்றிதழ் இருந்த போதிலும் பயணிகள் சிலருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. குவைத்தில் வைரஸ் சான்றிதழ் வைத்திருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து குவைத் வந்த பயணிகளிடையே பல நோய் தொற்றுக்கள் கண்டறியப்பட்டதாக உள்ளூர் ஊடகம் செய்தியொன்றை வெளியிட்டுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தவுடன் சீரற்ற சோதனைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பயணிகள் சோதனைக்கு செய்யப்பட்டனர். அதில் சிலர் வைரஸ் சான்றிதழ் வைத்திருந்த வைரஸ் நோய் தொற்று வைத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது வெளிநாடுகளில் சில ஆய்வகங்களில் வழங்கிய வைரஸ் சான்றிதழ் குறித்து சந்தேகங்கள் எழுப்பியிருக்கின்றது. இதற்கிடையில் சுகாதார அதிகாரிகள் கூட்டங்கள் கூடுவது குறித்து கவலை வெளியிட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மக்களின் அர்ப்பணிப்பு இல்லாதது, சமூக பொறுப்பின் அவசியத்தை கூறுதல் மற்றும் பரவலை கட்டுப்படுத்த கூட்டங்களை தவிர்ப்பது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறும் வலியுறுத்தப்படுகின்றீர்கள். முழு ஊரடங்கின் போது முன்பதிவு செய்யப்பட்ட விமான டிக்கெட்டுகளுக்கான முழு பணத்தையும் திரும்ப பெறலாம்.
குவைத் மார்ச் 25 தொடக்கம் மே மாதம் 3ஆம் தேதி வரை உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான பயணங்களுக்காக வைரஸ் காரணமாக லாக்டவுன் காலத்தில் முன்பதிவு செய்யப்பட்டிருந்த டிக்கெட்டுகளுக்கு உடனடியாக விமான நிறுவனங்கள் முழு பணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்ற சிவில் விமான ஒழுங்குமுறை உச்ச நீதிமன்றத்தினால் முன்மொழியப்பட்டுள்ளது. குவைத்தில் நவம்பர் மாதத்தில் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. குவைத் அமைச்சரவையின் வாராந்தர கூட்டம் 32 நாடுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் மீண்டும் நீடிப்பு. குவைத் அமைச்சரவையின் வாராந்தர கூட்டம் இடம்பெற்றுள்ளது. அமைச்சரவையின் வாராந்த கூட்டத்தில் சுகாதார அமைச்சர் குவைத் நாட்டின் வைரஸ் பற்றிய தற்போதைய நிலைமைகள் பற்றி எடுத்து கூறினார். சமீபத்திய நாட்களாக சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற தவறிய காரணத்தினால் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அளவு மீண்டும் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இவ்வாறாயினும் தமது பொறுப்பை உணர்ந்து சுகாதார முன்னெச்சரிக்கை வழிமுறைகளை பின்பற்றிய குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை அமைச்சர் பாராட்டினார். பாதுகாப்புக்காக உங்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ள தவறியது மற்றும் சமூக விலகலை முறையாக பின்பற்றாது குறித்த அமைச்சரவை தமது அதிருப்தியை வெளியிடுகின்றது. குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மனநிறைவு அடைய வேண்டாம். தேவையான சுகாதார விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். இன்றைய கூட்டம் 32 நாடுகளின் பட்டியலில் எந்த ஒரு இறுதி முடிவையும் எடுக்கவில்லை. அங்கு இருந்த மக்கள் நேரடியாக நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. சூக் யும்மா விரைவில் திறக்கப்படும். ஷூக் யும்மாவின் துணை இயக்குனர் ஜெனரல் வலித் அல் ஹாந்தாரை செப்டம்பர் 10 வியாழக்கிழமை சந்தை திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்கும் நேரம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சந்தைக்கு வருபவர்கள் உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சந்தை நிர்வாகம் செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிகாரிகளால் வைக்கப்பட்டுள்ள சுகாதார அறிவுறுத்தல்களை விற்பனையாளர்கள் பின்பற்றுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. பார்வையாளர்களின் எண்ணிக்கையை ஒழுங்குபடுத்துவதற்காக நிர்வாகம் அனைத்து நுழைவாயில்களிலும் சிசிடிவி கேமராக்கள் நிறுவியுள்ளது. பார்வையாளர்கள் வைரஸ் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பர்வேனியா பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து இது செய்யப்படும். முகக்கவசம் பயன்படுத்தப்படுவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது போன்ற சுகாதார வழிமுறைகள் பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை குவைத் நகராட்சி வலியுறுத்துகின்றது. குவைத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள குவைத்துக்கான இந்திய தூதுவர் யார்ஜ் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்த வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத் நிர்வாகிகள் குவைத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களின் நிலை குறித்து கோரிக்கைகளை முன்வைத்தனர். தமிழக அரசிடம் பதிவு செய்யப்பட்டு குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன் என்ற பல நாடுகளில் நிர்வாகம் அமைக்கப்பட்டு வெளிநாடுகளில் பாதிக்கப்படும் தமிழர்களுக்கு அந்தந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மத்திய மாநில அரசுகளின் உதவியோடும் அந்தந்த இந்திய தூதரகங்களின் ஒத்துழைப்போடும் மக்கள் பணியாற்றி வருகின்றார்கள். தற்பொழுது துபாயிலும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டல நிர்வாகிகள் நவ்சாத், மோகன் லட்சுமணன், தேசம் மாடாசாமி, நூர் முகமது, அப்துல் ரஹ்மான், மெஹராஜ் அலி ஆகியோர் குவைத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இந்திய தூதுவர் சிபி ஜார்ஜ் அவர்களை இந்திய தூதரகத்தில் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குவைத் வாழ் தமிழர்கள் மற்றும் இந்தியர்களுக்கான சில முக்கிய பிரச்சினைகள் குறித்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அனைத்தும் கேட்ட தூதுவர் அவர்கள் நிச்சயம் ஆவணம் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை தூக்கு தண்டனை கைதியாக இருந்து தண்டனை ரத்தாகியும் விடுதலை ஆகாமல் பல ஆண்டுகள் சிறையிலிருந்து வந்த திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காளிதாஸ், சுரேஷ்குமார் ஆகியோர் விடுதலை பெற்று தாயகம் சென்றதில் உறுதுணையாக இருந்த இந்திய தூதரகத்துக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் சில முக்கியமானவை: போலியான ஏஜெண்டுகள் கண்டறியப்பட வேண்டும். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். போலி ஏஜெண்டுகளால் தான் பிரச்சனைகள் வருகின்றது. குவைத்தில் செயல்படும் அமைப்புகளின் செயல்பாடுகளை கண்டறிந்து அதற்காக குழு அமைத்து சிறந்த அமைப்புகள் தூதரகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். சுதந்திர தின விழாவிலும் குடியரசு தின விழாவிலும் கௌரவித்து விருதுகள் வழங்கி சிறப்பிக்க வேண்டும். அதன் மூலம் சங்கங்களின் சேவைகள் விரிவடையும், மக்களுக்கும் பயன்பெறுவார்கள் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு வருவதாக தஞ்சை மாயவரம்
முகமது சலீம் மற்றும் பெரம்பலூர் ராஜாவின் ஆகியோர் அப்பாவிகள் பலிக்கடா ஆக்கப்பட்ட இருவரின் விடுதலைக்காக தூதரம் முன்னெடுக்க வேண்டும். பிரச்சினைகளின் அடிப்படையில் தூதரக காப்பகத்தில் இருக்கும் பெண்களுக்கான அடிப்படை வசதிகள் கிடைத்திட வழிவகை செய்ய வேண்டும். இறந்தவர்கள் விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி உண்மையில் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் உடலை அனைத்து கட்டணத்துக்கும் பொறுப்பேற்று இலவசமாக தாயகம் அனுப்பி வைத்திட வேண்டும். இறுதியாக இந்திய தூதரகம் இனி உங்கள் தூதரகம். தாய் வீட்டை போன்று வரலாம். மக்களுக்கான குறைகளை தாராளமாக கூறலாம். அதன் உண்மைத்தன்மை அறிந்து நிச்சயம் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றார். குவைத்தில் இருக்கும் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்தின் சேவைகள் சிறக்கட்டும். குவைத்தில் சுகாதாரத்துறை சார்பில் குவைத்தில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. வைரஸ் தொற்று நோயின் பாதிப்பு நிலைமைகளை கண்டறிய சுகாதார அமைச்சகம் சார்பில் அனைத்து ஆளுநர்களிலும் பொது சுகாதார குழுக்கள் மூலம் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக கள ஆய்வு சோதனைகள் தொடர்ந்தும் செய்து வருகின்றார்கள். குவைத்தில் தனியார் பள்ளிகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்கும் குவைத்தின் கல்வி அமைச்சகம் அறிவிப்போம். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 236.97 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 593.47 புள்ளிகள். 2 குவைத் குடிமக்கள் எகிப்து நாட்டவரை தாக்கியிருக்கின்றார்கள். எகிப்து நாட்டு தொழிலாளி ஒருவரை தாக்கியிருக்கின்றார். சிசிடி கேமராவின் அடிப்படையில் சமூக வலைத்தளத்தில் அந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து 2 குவைத் குடிமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் ஃபஹாஹில் குவைத் சிட்டி ஃபஹாஹில் தெற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தாயகத்தில் இருந்து குவைத் வர முயற்சி செய்பவர்கள் சுப்ரீம் டிராவல்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலதிக விவரங்களுக்கு 98761234 எனும் ஒரு தொலைபேசி இலக்கம் 96085887 சுப்ரீம் டிராவல்ஸ். நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவலொன்றில் உங்களை சந்திப்போம்.